ஹாய் வெல்கம் டு ஜான் ஸ்வீட்டி கேர்ள் vlogs. இப்போ நம்ம இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ப்ரீகேஜி முடித்தா. அப்போ அங்கே வந்துட்டு ஆனுவல் டே வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து நான் நினச்சி பார்க்கல, மெடலு அவார்டெலாம் வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீகேஜியில் ஃபஸ்ட் ரேங்க்லேயும் சரி, ஃபஸ்ட் ரேங்க்கு ப்ரைஸ் வாங்கினா. டான்ஸும் பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் வந்து சூப்பராக வரும். அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவளுக்கு. அதனால் டான்ஸ்லேயும் சேர்ந்துருந்தா சூப்பராக ஆடினா. அவளோட காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் வந்து அவள் வெஸ்டர்ன் போட்ட மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. அந்த ஜீன்ஸில் மொத்தம் 3 டான்ஸ் ஆடினாங்க. 3மே சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாலே பக்கத்தில் இருந்து அந்த சாங்ஸ் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் வரும். அதனால் நான் ஆட் பண்ணலை. அதனால் கிளிப் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவார்டு வந்து ஒரு 5 அவார்டு வாங்கினா, 2 மெடல் வாங்கினா. படிப்பில், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு வந்துட்டு டான்ஸ்னால் எந்த பாட்டுன்னு போட்டாலே ஆடுவாள். அதுவும் இல்லாமல் அவளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. அதனால் அவள் பரதம் சேர்த்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவள் வயசு கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பாப்பா ப்ரீகேஜி முடித்து எல்கேஜி போகிறா. இவங்க எல்லாமே அவங்களோட கிளாஸ்மேட்ஸு. நல்லா ஆடுவாள். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அவள் முகத்துலேயே அவளுக்கு தெரியும். அந்த ஜோலி போட்டவ தான் என் பொண்ணு, ப்ளூ கலர். ஸ்பீச் கூட நல்லா கொடுத்துருந்தா. ரைம்ஸ் சொன்னால், கதை ஸ்டோரி சொன்னால், இங்கிலீஷ்லேயும் சொன்னால். சூப்பராக இருந்துச்சுங்க. நானே அன்றைக்கி மெய்மறந்து பார்த்தேன். எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க வீடியோ. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான். இது வந்து வெல்கம் டான்ஸு. இதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு தான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கும் குடும்பமாக நினச்சி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க எதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 3ஆவதாக நிற்கிறவ தான் என் பொண்ணு. பாருங்கள் எப்படி ஆடுறான்னு, க்யூட்டாக இருக்கால. எல்லாருமே அழகாக இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் போல் தான் இது வந்து முன்னெடுத்த வீடியோ. இப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணுக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அதை பார்த்து அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பிள்ளைங்க நல்லா வருவாங்க. இப்போ என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ்லலாம் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் வந்து டான்ஸில் தான் அவளுக்கு அதிகமாக இம்பேக்ட் கொடுப்பேன். படிப்பும் ஓகே, ஆனால் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் வந்துட்டு டான்ஸ் கிளாஸும் சேர்த்து விடலாம்ல. நல்லா ஆடுவா. பாருங்கள், இப்போ சின்ன பிள்ளைலேருந்தே அவள் டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எங்கள் பொண்ணும் டான்ஸு வீட்லேயும் நல்லா ஆடுவாள். இங்கே பாருங்கள், சைடில் அந்த கத்திரிப்பு கலர் சோழி தான் என் பொண்ணு. சாரி, என்னால் சாங்ஸ் வந்துட்டு இது பண்ண முடியல. இப்போ சாங்ஸோடு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம். பாய். பட் லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, இது வந்து ப்ரீகேஜி ஸ்கூல்னால் வீட்டிலையே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் தான், ஸ்கூல் கிடையாது. இங்கே வந்துட்டு மாதம் வந்து 600 பே பண்ணி நான் பாப்பாவை வந்து சேர்த்து விட்டேன். நாங்கள் இருக்கிறது வந்து திருச்சியில் வந்துட்டு அங்கே நான் சேர்த்து விட்டேன். ஏன்னா எங்கள் மூத்தார் பொண்ணு அங்கே தான் படித்தாங்க. அதனால் நான் அங்கே சேர்த்து விட்டேன். இதுக்கப்புறம் பாப்பா எல்கேஜி வந்து ஸ்கூலில் நான் சேர்த்து விட்டாச்சு. அட்மிஷன் போட்டாச்சு. திங்கக்கிழமையிலேருந்து போவாள். ஏன்னா இப்போ மூக்கில் கீழே விழுந்து அடிபட்டா. அதனால தான் பாப்பாவால் போக முடியல. 1 வீக் லீவை போட்டு ஹெச்எம்கிட்ட சொல்லி வீட்டில் வச்சுருக்கேன். நாளைக்கு தான் போய் அதை பிரித்து ஆயில்மெண்ட் போடணும். அதனால் நான் திங்கக்கிழமை அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் 1 வீக் வந்து பாப்பாவுக்கு லீவு. ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, பாப்பா வந்து மூக்கில் அடிபட்டிருக்கும். கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டுருச்சு. சாட்டர்டே அன்னைக்கு, போன சாட்டர்டே அப்போ தான் அவளுக்கும் அடிபட்டது. அதனால தான் போக முடியல. திங்கக்கிழமை வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா. ஓகே, பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.